நினைவாற்றலுக்கு சிறந்த ஒரு வல்லாரை துவையல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் படிக்கிற குழந்தைங்களாம் இருந்தால் இந்த மாதிரி துவையல் பண்ணி கொடுங்க. இதை கடைஞ்சி கொடுக்கும்போது அதில் ஒரு விறுவிறுப்பாக இருக்கும், சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி நீங்கள் துவையல் பண்ணி சாப்பாடு சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா, வல்லாரை டேப்லெட் எடுத்துக்கிறத விட இது ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி உளுந்து போட்டுக்குங்க, தோலோட உளுந்து, இஞ்சி, பூண்டு. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இதில் தோலோட உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் தோல் இல்லாத உளுந்தும் போட்டுக்கலாம். இதுதான் வல்லாரக்கீரை. இந்த மாதிரி கீரை கிடச்சா விட்டுறாதீங்க. பிள்ளைங்களுக்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 10 நாள் அளவுக்கு டெய்லி ஒரு உருண்டையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இது குழந்தைங்களுக்கு இந்த ஞாபக சக்திக்கு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளி கொஞ்சம் நீங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க புளி. இந்த மாதிரி வதக்கிங்க. இப்போ நான் இப்போ சாதத்திலே போட்டு நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட போகிறோம். அதனால் நான் தேங்காய் வைக்கிறேன். நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தால் இந்த தேங்காய் போடாதீங்க. தேங்காய் போடாமல் இது மற்றதெல்லாம் போட்டு இந்த மாதிரி துவையல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. படிக்கிற குழந்தைங்க இருந்தால் ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு. இந்த கீரை இந்த மாதிரி நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு தொல்லை பண்ணால் ஒரே ஒரு பிடி சாதத்தில் ஒரு உருண்டை அளவுக்கு நீங்கள் துவையல் பண்ணி கொடுங்க. இது முதுமையில் வர ஞாபக மறதிக்கு ரொம்ப நல்லது.